ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டவுன்ல செத்து போறது இல்லீகல்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, நார்வேல லாங்கியர்பர்ன்ற டவுன்ல சாகுறது இல்லீகலா. 2400 மக்கள் வாழ்ற இந்த டவுன்ல சூரியன் குளிர்காலத்துல 4 மாசம் வராதான், வெயில் காலத்துல 4 மாசம் வரையாதான். இந்த டவுன்ல இருந்து வெளியே யாராவது போகணும்னா கண்டிப்பா கையில கன்னோட தான் போகணுமா. ஏன்னா அங்க போலார் பியர் நிறைய இருக்கிறதுனால அதுங்க கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்க கண்டிப்பா கன் எடுத்துட்டு தான் போகணும்னு சட்டமே இருக்குதான். அது மட்டும் இல்லைங்க, இங்க மாசம் மாசம் எவ்வளவு ஆல்கஹால் வாங்கணும்னு சட்டம் இருக்குதான். ஒருத்தர் ஒரு மாசத்துக்கு 24 கேன் பியரும் 2 பாட்டில் லிக்வரும் ஆஃப் பாட்டில் வைன் தான் வாங்கணுமா. ஆல்கஹால் கார்டுன்னு ஒன்னு இருக்குதான். அதுல கடைக்காரங்க எவ்வளவு ஆல்கஹால் வாங்கியிருக்கோம்னு நோட் பண்ணி கொடுப்பாங்களாம். டூரிஸ்ட்லாம் அவங்களோட ஏர்லைன் போர்டிங் பாஸ் காமிச்சுதான் ஆல்கஹால் வாங்க முடியுமா. இந்த டவுன்ல இது வரைக்கும் 4 ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க. 1916ல கட்டின ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் 2ஆம் உலக போர்ல அழிஞ்சிடுச்சுனோ, 1953ல கட்டின 2வது ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெரிய பனிப்பாறை விழுந்து அழிஞ்சிடுச்சுனோ, 1954ல கட்டின 3வது ஹாஸ்பிட்டல் பெர்மாஃப்ரோஸ்ட்னால பில்டிங் கிராக் விட்டு டேமேஜா இருக்குதுன்னு சொல்றாங்க. பூமியை தோண்டுனா அது கீழே இருக்கிற மண்ணெல்லாம் எப்போதும் உறைஞ்சு போய் இருக்கிறது தான் பெர்மாஃப்ராஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ 4வது ஒரு ஹாஸ்பிட்டல் 1991ல கட்டியிருக்காங்க. ஆனா இங்க இருக்கிற சட்டப்படி இந்த டவுன்ல குழந்தை பெத்துக்க கூடாதான். அதனால பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு டெலிவரி டைம் வரதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பக்கத்து ஊருக்கு கூட்டு போயிருவாங்களாம். பக்கத்து ஊருக்கு கூட்டிட்டு போற காசு, ஹாஸ்பிட்டல் காசுன்னு எல்லாத்தையும் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் பண்ணிப்பாங்களாம். டெலிவரி டேட்டுக்கு முன்னாடியே பெயின் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க கேட்கலாம். இந்த மாதிரி இது வரைக்கும் 2 தடவை தான் நடந்திருக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப இந்த டவுன்ல சாகுறது இல்லீகல்னு ஏன் சொல்றாங்கன்னு பாப்போம். 1917ல ஒரு கொடிய வைரஸ் காய்ச்சல்னால இந்த ஏரியால இருந்த மக்கள் கொஞ்சம் பேர் செத்துருக்காங்க. செத்தவங்களை அங்கே புதைக்கவும் செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த டவுன் ரொம்ப குளிர் பகுதின்றதுனாலையும் பூமிக்கு கீழே உள்ள மண்ணு பெர்மனண்டா உறைஞ்சு போய் இருக்கிறதுனாலையும் அந்த உடல்கள்லாம் டீகம்போஸ் ஆகாம அப்படியே இருந்திருக்கு. 13 வருஷம் கழிச்சு யாரோ ஒருத்தர் இந்த உடலை பார்க்கணும்னு தோண்டி எடுத்து பார்த்தா அந்த உடல் டீகம்போஸ் ஆகலன்னு தெரிய வந்திருக்கு. இந்த உடல்கள்லாம் கவர்மெண்ட் ஒரு இடத்துல பதப்படுத்தி வச்சிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சயின்டிஸ்ட் கொஞ்சம் பேர் இந்த மாதிரி உடல்களை பதப்படுத்தி வச்சா அந்த வைரஸ் திரும்பி வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த டவுன்ல இருந்த தலைவர்கள் இங்க சாகுறது இல்லீகல்னு ஒரு சட்டமே கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்தினால இந்த டவுன்ல இளைஞர்கள் மட்டும்தான் இருக்கணும்னு ரூல்ஸும் போட்டிருக்காங்க. அப்படியே யாராவது சாகுற நிலைமையில இருந்தாலும் அவங்கள 2 மணி நேரத்துல பக்கத்து டவுனுக்கு கொண்டு போயிருவாங்களாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.